ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு EAA சயின்ஸ் பார்க் யூடியூப் சேனல். இன்றைக்கு நாங்கள் கம்பைன்மெண்ட்ஸ் பேப்பரில் பியூர் பேப்பரில் 6 தொடக்கம் 10 வரையிலான வினாக்களை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஆறாவது கேள்வி ஒரு தொகையீட்டு கேள்வி வந்திருக்கு. தொகையீட்டில் வளமையாக ஒரு சார்பை தந்து போட்டு அந்த சார்புற பரப்பளவை இல்லாட்டி கனவளவை தொகையீட்டு முறையில் துணிங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த முறை கனவளவை துணியை சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ கேள்வியை பார்த்தோம்னு சொன்னா இந்த சார்பை தந்திருக்காங்க. இந்த சார்பை நம்ம 2πRNக்குள்ளாக எக்ஸச்சு பற்றி சுத்தக்குள்ள இந்த லிமிட்டுக்குள்ள வார கனவளவு இப்படி வருமென்று காட்ட சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு கனவளவுக்கான சமன்பாடு தெரியும். கனவளவுக்கு சமன்பாடு கனவளவு சமன் பை தொகையீட்டுக்குள்ள வைவர்க்கத்தை dx குறித்து தொகையிடுற மாதிரி வரும். அதுக்கு என்ன லிமிட் தந்திருக்காங்களோ அந்த லிமிட்டை நம்ம இவ்விடத்தை போடுவோம். இப்ப பைக்கு என்ன தந்திருக்காங்க, இப்படி தந்திருக்காங்க. ஸோ வைய வர்க்கிச்சு விட்டோம்னு சொன்னா இந்த மாதிரி வரப்போகுது. இப்ப இவரை எப்படி தொகையிடுற ஐடியா எடுக்கும். இவரை எப்படி தொகையிடுவோம்னு சொன்னா இவருக்கு நம்ம பிரதியீட்டு முறையில தொகையீட்டுக்குள்ள போகணும். இப்ப இதை எப்படி பிரதியீடு, இதுக்கு என்ன பிரதியீடு கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு வருவோம். இப்படியான கேள்வியை நம்ம வளமையா செஞ்சிருப்போம். இப்படி ஒரு கேள்வி வந்துச்சுன்னு சொன்னா நம்ம இங்க பிரதியீடா யூக்கு எக்ஸ் வர்க்கம் சகனால கொடுத்திருப்போம். எக்ஸ் வர்க்கம் சகனால பிரதியீடா கொடுத்திருந்தோம்டா வகையிட்டம்னு சொன்னா என்னென்று வரும், எக்ஸ் வர்க்கத்தை வகையிட்டம்டா 2x என்று வரும், 4 வகையிட்டா 0. ஆகவே du சமன் 2x dx என்று வரப்போகுது. இப்ப நம்ம இந்த மேல இருக்கிற சமன்பாட்டுல எக்ஸ் வர்க்கம் சக 4க்கு பதிலா uன்றதை கொடுக்கலாம். ஆகவே uவின் 4ஆம் அடுக்கு வரும். அதே மாதிரி dxக்கு பதிலா நீங்க duக்கு கீழே 2x கொடுக்கலாம். இப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னா uவின் 4ஆம் அடுக்கு கீழே 2 du வரப்போகுது. இப்ப இதை நம்ம இலகுவாக தொகையிடலாம். இதே மெதட்டை தான் நான் இங்கேயும் பயன்படுத்த போறேன். இங்க எக்ஸ் வர்க்கம் சக 4 இருக்கிற மாதிரி இங்க இந்த கோவை இருக்குது. ஆகவே இங்க நான் எக்ஸ் வர்க்கம் சக 4 பிரதியீடு கொடுத்த மாதிரி இங்க நான் யூக்கு பதிலா இந்த பிரதியீடை கொடுக்க போறேன். அப்ப u சமன் இன் கேஎக்ஸ் சய இ சய கேஎக்ஸ் என்ற மாதிரி வரப்போகுது. இப்ப இதை நம்ம வகையிடுவோம். இதை வகையிட்டோம்னு சொன்னா duவிங்கள் dx இன் கேஎக்ஸை வகையிட்டோம்னா இன் கேஎக்ஸ் அப்படியே வரும். மேல கேஎக்ஸை வகையிட்டோம்னா கே என்ற மாதிரி வரப்போகுது. அதே மாதிரி இன் சய கேஎக்ஸை வகையிட்டோம்னா இன் சய கேஎக்ஸ்ன்றது அப்படியே வரும். மேல உள்ள இருக்கிற சய கேஎக்ஸை வகையிட்டோம்னா சய கே என்று வரப்போகுது. அந்த சய கே இந்த சயோட சேர்ந்து பிளஸ் கேயா மாறப்போகுது. இப்ப நான் இதுல இருந்து டிஎக்ஸை எழுவாயாக்கி வச்சிருக்கேன். ஸோ இங்க யூன்றது என்ன எடுத்திருக்கோம், இந்த கோவன்னு எடுத்திருக்கோம். ஆகவே இங்க இந்த கோவைக்கு பதிலா யூவை பிரதியிட்டோம்னா யூவின் 4ஆம் அடுக்கு வரப்போகுது. டிஎக்ஸுக்கு பதிலா இந்த கோவையை பிரதியிட்டோம்னு சொன்னா இதுதான் இந்த மேல இருக்குது. ஆகவே இதுவும் பட்டு இங்க டியூ என்ற மாதிரி வரப்போகுது. இப்ப யூ சார்பாக யூவின் 4ஆம் அடுக்க தொகையிட்டோம்னா சரி. இந்த சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா யூ சார்பா இந்த லிமிட்டை மாத்தி சொல்லணும். ஏற்கனவே பாத்தீங்கன்னா எக்ஸ் சார்பாகத்தான் இந்த 2 லிமிட்டும் இருந்தது. இப்ப நம்ம அதை யூ சார்பா மாத்திக்கொள்ளணும். அப்ப எக்ஸ் ஒண்டிங்கிள் கேயா இருந்துச்சுன்னு சொன்னா யூ என்ன வந்திருக்கும், இதுல நம்ம சமன்பாட்டுல பிரதிட்டு பார்க்கக்குள்ள இ சய ஒண்டிங்கிள் இ என்ற மாதிரி வருது. அதே மாதிரி எக்ஸ் சமன் சய ஒண்டிங்கிள் கேயா இருந்துச்சுன்னு சொன்னா யூ சமன் ஒண்டிங்கிள் இ சய இ என்று வரப்போகுது. ஆகவே நான் ஒண்டிங்கிள் கே என்று இருந்த இடத்துக்கு பதிலா இ சய ஒண்டிங்கிள் இய பிரதிட்டு இருக்கு. அதே மாதிரி சய ஒண்டிங்கிள் கே இருந்த இடத்துக்கு பதிலா ஒண்டிங்கிள் இ சய இய பிரதியீடா கொடுத்துருக்கு. இப்ப நம்ம யூவின் 4ஆம் அடுக்க தொகையிட்டோம்னா யூவின் 5ஆம் அடுக்குக்கு கீழே 5 வரப்போகுது. ஒண்டிங்கிள் கே மாறலி என்றபடியோ அந்த ஒண்டிங்கிள் கே அப்படியே வரப்போகுது. அதே மாதிரி பையும் அதே மாதிரி வரப்போகுது. இப்ப இதுக்கு நம்ம லிமிட்டை பிரதியீடா கொடுத்தோம்னு சொன்னா முதலாவதா மேல இருக்கிறால தான் பிரதியீடா கொடுப்போம். யூக்கு பதிலா மேல இருக்கிறால பிரதியீடா கொடுத்துருக்கு. பிறகு சயடையாளம் போட்டு கீழே இருக்கிறால பிரதியீடா கொடுப்போம். கீழே இருக்கிறால பிரதியீடா கொடுத்துருக்கு. இப்ப சுருக்கி எடுத்தோம்னு சொன்னா அவங்க கேட்ட விட சேரும். ஏழாவது கேள்வி ஒரு வகையீட்டு கேள்வி வந்திருக்கு. வகையீட்டு கேள்வி வளமையா செயின் ரூலை அடிப்படையாக கொண்டு வர்றது. இந்த முறையும் செயின் ரூலை தான் அடிப்படையாக கொண்டு வகையீட்டு கேள்வி வந்திருக்கு. வாங்க கேள்வியை பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ் சமன் ஒரு கோவை தந்திருக்காங்க. அதே மாதிரி y சமனும் ஒரு கோவை தந்திருக்காங்க. இதை வச்சுக்கொண்டு dy/dx இப்படி வரமட்டு காட்ட சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு dy/dx தேவைன்னு சொன்னா டிரெக்டா நம்ம dy/dx கண்டுபிடிக்கலாம். ஏனென்றா இங்க t என்ற ஒரு பரமானத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க.
ஆகவே நம்ம முதலாவதா டிவை பை டிடியை கண்டுபிடிப்போம். டிவை பை டிடியை கண்டுபிடிக்கணும்னா இவரை வகையிடணும் என்ன. ஓகே, இதை வகையிட்டம் என்று சொன்னா ஈன் டி என்று வந்திருக்கு. அதாவது ஈன் எக்ஸாம் எடுக்க பாத்தீங்கன்னா ஈன் எக்ஸாம் எடுக்குன்னு வரும் வகையிட்டால். அதே மாதிரி ஈன் டீயாம் எடுக்கின்றதும் வகையிட்டாலும் ஈன் டீயாம் எடுக்கின்றான் வரும். ஆகவே 2 இன்டூ ஈன் டீயாம் எடுக்கின்ற வந்திருக்கு. இப்ப ஈன் சயட்டியாம் எடுக்க பாத்தீங்கன்னா ஈன் சயட்டியாம் எடுக்க வகையிட்டாலும் ஈன் சயட்டியாம் எடுக்கின்ற வரும். உள்ள போய் வகையிட்டோம்டா சயட்டி என்று இருக்கு. சயட்டிய வகையிட்டா ஒரு சயொண்டு வெளியே வரும். ஆகவே சயொண்டு வெளியே வந்திருக்கு. அதே மாதிரி டிஎக்ஸ் பை டிடியை வகையிடுவோம். டிஎக்ஸ் பை டிடியை பாத்தீங்கன்னு சொன்னா இதை வகையிடணும். ஆகவே இதை வகையிடணும்னு சொன்னா ஈன் டீயாம் எடுக்கண்டி இருக்கு. ஈன் டீயாம் எடுக்க வகையிட்டா ஈன் டீயாம் எடுக்கண்டு தான் வரப்போகுது. சய 2 இ மைனஸ் டீயாம் எடுக்கண்டி இருக்கு. இப்ப ஈன் சயட்டியாம் எடுக்க வகையிட்டா ஈன் சயட்டியாம் எடுக்கண்டு வரும். உள்ள வகையிட்டீங்கன்னு சொன்னா சயட்டி என்று இருக்கு. சயட்டிய வகையிட்டா ஒரு சயொண்டு வெளியே வரும். ஆல்ரெடி இங்க ஒரு சய இருக்கு. அப்ப சயவும் சேர்ந்து சகவா மாறிடும். இப்ப செயின் ரூல் என்னன்னு பார்ப்போம். செயின் ரூல் என்று சொன்னா டிவை பை டிஎக்ஸ் என்றதை நம்ம டிவை பை டிடி தர டிடி பை டிஎக்ஸ் என்ற மாதிரி எழுதலாம். இதைத்தான் செயின் ரூல் என்று சொல்ல போறோம். நமக்கு டிவை பை டிடியும் தெரியும், டிடி பை டிஎக்ஸும் தெரியும். ஆகவே இதுல ஏற்கனவே நம்ம வகையிட்டு எடுத்த விடைகளை பிரதியீடா கொடுத்தோம்னா டிவை பை டிஎக்ஸை கண்டுபிடிக்கலாம். டிவை பை டிடிக்கு இந்த இடத்துல இருக்கும் விட இதை நாம் பிரதியீடா கொடுக்க. அதே மாதிரி டிடி பை டிஎக்ஸ் என்றா இதுல தலைகீழ் பெருமானமா இருக்கு. ஆகவே நான் இதை தலைகீழா மாத்தி கொடுத்துருக்கேன். இப்ப விட என்னத்தை காட்ட சொல்லியிருக்காங்க அதை ஒப்பிட்டு பார்த்தோம்னா ரெண்டும் அதே விடையா வருது இல்லை. ஆகவே நம்ம என்ன செய்யணும், இதை இன்னும் சுருக்க வேண்டி இருக்கு. இங்க சயொண்டு இருக்கு, இங்க ஈன் சயட்டியாம் எடுக்கண்டி இருக்கு. ஆகவே ஈன் சயட்டியாம் எடுக்க எப்படி எழுதலாம், ஒண்டிங்கில் ஈன் டீயாம் எடுக்கண்டு எழுதலாம். அதே மாதிரி கீழே இருக்கிற ஈன் சயட்டியாம் எடுக்கையும் 2க்கு கீழே ஈன் டீயாம் எடுக்க எழுதலாம். இப்ப இதை நம்ம சுருக்கி எடுத்தோம்னு சொன்னா இந்த விட வரும். அதை தொடர்ந்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. எக்ஸமன் ஒண்டாகக்குள்ள இந்த வரைபுற படித்திறன் என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸமன் ஒண்டா இருக்கணும்னா நமக்கு வரைபுற படித்திறன்டா தெரிஞ்சிருக்கணும். வரைபுற படித்திறன்ன்றது டிவை பை டிஎக்ஸா இருக்கு. எக்ஸமன் ஒண்டுல டிவை பை டிஎக்ஸ் என்னன்னு காணணும்னா நமக்கு ஈன் டீயாம் அடுக்கு தேவை. இங்க எக்ஸ் என்ற கணியம் இல்ல, ஈன் டீயாம் அடுக்கு தான் இருக்கு. அப்ப ஈன் டீயாம் அடுக்க கண்டு போட்டு இங்க பிரதியீடா கொடுத்தோம்னா டிவை பை டிஎக்ஸ கண்டுபிடிக்கலாம். அப்ப ஈன் டீயாம் அடுக்க கண்டுபிடிக்கணும்னா எங்க போகணும், இந்த சாம்பாட்டுக்கு போகணும். ஆகவே எக்ஸமன் ஒண்டா இருக்கக்குள்ள ஈன் டீர பெருமானத்தை கண்டுபிடிக்க போறோம். ஆகவே எக்ஸமன் ஒண்டா இங்க ஒண்ட போடுவோம். ஈன் டீயாம் அடுக்கு சய 2 ஈன் சய டீயாம் அடுக்கு வரும். இப்ப இதை நான் சுருக்கி எடுத்தேன்னு சொன்னா இந்த வடிவத்துல ஒரு இருபடி சமன்பாடு ஒன்று வரப்போகுது. இருபடி சமன்பாடனை நம்ம காரணி படுத்தினோம்னு சொன்னா ஈன் டீயாம் அடுக்கு சக 1 ஈன் டீயாம் அடுக்கு சய 2 வருது. இப்ப ஈன் டீயாம் அடுக்கு சய 1 பெருமானத்தை எடுக்காது. ஏன், ஈன் டீயாம் அடுக்குன்றது எப்பயுமே பெரிது பூஜ்ஜியமா தான் இருக்கு. ஆகவே ஈன் டீயாம் அடுக்குன்றது 2 பெருமதியை தான் எடுக்க போகுது. இப்ப நான் இந்த 2 பெருமதியை கொண்டு வந்து டிவை பை டிஎக்ஸுக்கு நம்ம கண்டிருக்கிற இந்த கோவையில கொண்டு வந்து பிரதியிட்டோம்னு சொன்னா டிவை பை டிஎக்ஸ் எக்ஸமன் ஒண்டா இருக்கக்குள்ள என்ன பெருமதி அது கிடைக்கும். ஆகவே நான் இங்க ஈன் டீயாம் அடுக்குக்கு 2 பெருமதியை போடுறேன். ஈன் 2 டீயாம் அடுக்கு இருக்கு. ஆகவே 2 வர்க்கம் என்று வரும். அதே மாதிரி கீழையும் ஈன் 2 டி என்ற மாதிரி இருக்கு. ஆகவே 2 வர்க்கம் என்று வரப்போகுது. இப்ப இதை நான் சுருக்கி எடுத்தேன்னா எனக்கு விட 7க்கு கீழே 6 மாதிரி வருது. ஆகவே டிவை பை டிஎக்ஸ் தான் படித்திறனா இருக்கும். ஆகவே படித்திறன்ன்றது 7க்கு கீழே 6 வரப்போகுது. எட்டாவது கேள்வி ஒரு நேர்கோட்டு கேள்வி வந்திருக்கு. கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா 2 ஆள்கூற்று புள்ளிகள் தந்திருக்காங்க. பி சமன் 2, ஆல்பா, அதே மாதிரி கியூ சமன் 1, பீட்டான்னு தந்திருக்காங்க. இந்த அல்பாவையும் பீட்டாவையும் கண்டுபிடிக்க சொல்லி தரவுகள் தந்திருக்காங்க. முதலாவது தரவு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பி என்ற புள்ளியானது 2x சய y சய 1 என்ற இந்த சமன்பாட்டுக்குள்ளாலதான் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே நமக்கு தெரியும் 2x சய y சய 1 என்ற இந்த சமன்பாட்டுக்குள்ளால பி என்ற புள்ளி போகுதுண்டா கட்டாயம் இந்த சமன்பாட்டை இந்த புள்ளி திருப்திப்படுத்தி இருக்கணும். ஆகவே நாம் என்ன செய்யலாம், இந்த 2, ஆல்பாண்ட புள்ளியை இந்த சமன்பாட்டுல பிரதியீடா கொடுக்கலாம். நான் அந்த 2, ஆல்பாண்ட புள்ளிய பிரதியீடா கொடுக்கக்குள்ள எக்ஸுக்கு 2 கொடுத்துருக்கேன், அதே மாதிரி வைக்கு அல்பாவை கொடுத்துருக்கேன். இதை கொடுத்து சுருக்கக்குள்ள அல்பா சமன் 3 அல்பாட புள்ளியை கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப பீட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வேற தரவுகள் தந்திருக்காங்க. இன்னொரு தரவு சொல்லியிருக்காங்க, L1 என்ற கோட்டுக்கு சமாந்தரமாக போற L2 என்ற கோட்டுள்ளதான்
Q என்ற புள்ளி இருக்கா. அப்ப நான் இதை படமாக்கி இருக்கேன். L1 என்ற கோடு அதுக்கு சமாந்தரமாக L2 என்ற கோடு இருக்கேன். ஆகவே சமாந்தரமா போகுதுகள் என்று சொன்னா கோடுகள் அதுல படித்திறன்கள் கட்டாயம் சமனா இருக்கு. ஆகவே இதுல படித்திறனை M1 என்று எடுத்துட்டா L2 படித்திறனும் M1 தான் இருக்க போகுது. இப்ப L1ல தான் P என்ற புள்ளி தந்திருக்காங்கன்ற வடிவா P என்ற புள்ளியை குறிச்சிருக்கேன். அதே மாதிரி L2ல தான் Q என்ற புள்ளி இருக்க போகுது. இப்ப இந்த PQ என்ற கோடானது L2வை π/4 கோணத்துக்குள்ளால இடைவெட்டி போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த ரெண்டு தரவையும் வச்சுக்கொண்டு நம்ம பீட்டாவை கண்டுபிடிக்க வேண்டியது வரப்போகுது. இப்ப ஃபர்ஸ்டா நம்ம M1 படித்திறனை கண்டுபிடிப்போம். M1 படித்திறனை கண்டுபிடிக்கணும்னா இந்த சமன்பாடு தெரியும். சய எக்ஸ்ட்ரீம் குணகத்துக்கு கீழே வைர குணகம் என்று வரப்போகுது. ஆகவே படித்திறன் 2 வரப்போகுது. இப்ப இதுல கோணத்தை பத்தி கதைச்சிருந்தபடியா கட்டாயம் இந்த சமன்பாடு பயன்படுத்த வேண்டியது. இந்த சமன்பாடு எப்ப பயன்படுத்துவோம்னா ரெண்டு கோடுகள் ஒன்றையொன்று இடைப்பட்டக்குள்ள அதுல உருவாகிற கூர்ங்கோணத்துக்கான சமன்பாடு தான் இந்த சமன்பாடா இருக்க போகுது. அதாவது அந்த ரெண்டு கோடுகள படித்திறண்ட வித்தியாசத்துக்கு கீழே 1+ அந்த கோடுகள பெருக்கமா வரப்போகுது. இது கட்டாயம் மொட்டுக்குள்ள அமர்ந்திருக்கும். இப்ப இந்த சமன்பாட்டுல இந்த கோணத்தை நம்மளால பிரதியிடக்கூடியமா இருக்கு. ஆகவே தீட்டாக்கு பதிலா π/4 பிரதிட்டு இருக்கு. அதே மாதிரி என்னென்ன கோடுகள் இந்த படித்திறன்களா வருது M1ம் M2. ஆகவே M1ஐயும் M2ஐயும் பிரதிட்டு இருக்கு. M1 எனக்கு தெரியும் என்ற வடிவா அதுக்கு 2 என்ற பிரதியிட கொடுத்துருக்கு. இப்ப இந்த மொட்டை உடைக்க போறோம்னா மொட்டை உடைச்சிங்கன்னு சொன்னா +ஓ மைனஸ் என்ற மாதிரி வரும். ஆகவே +ஓ மைனஸ் எடுத்து இப்ப M2க்கு 2 பெருமறிகள் வரும். நம்ம இந்த கோவையை பிளஸ் என்ற மாதிரி எடுத்தோம்னா M2 1/3 வரப்போகுது. கோவை மைனஸ் என்ற மாதிரி எடுத்தோம்னா M2 sin3 வரப்போகுது. இப்ப M2க்கு இன்னொரு கோவை எடுக்கலாம். M2ன்றது என்னது? இந்த PQ என்ற கோட்டுல படித்துற. அப்ப இந்த PQ என்ற கோட்டுல 2 புள்ளிகள் தெரியும்டா அதுல y-ஆல் கூறுற வித்தியாசத்துக்கு x-ஆல் கூறுற வித்தியாசம் தான் M2வா இருக்க போகுது. நமக்கு P என்ற புள்ளியும் தெரியும், Q என்ற புள்ளியும் தெரியும். ஆகவே y-ஆல் கூற பாத்தீங்கன்னு சொன்னா பீட்டாவும் ஆல்பாவும். ஆகவே ஆல்பா நமக்கு தெரியும், பீட்டா -3 மைனஸ் பீட்டான்னு எடுத்திருக்கேன். அதே மாதிரி x-ஆல் கூற பாத்தீங்கன்னு சொன்னா 2 - 1 மாதிரி எடுத்திருக்கேன். இப்ப நமக்கு M2க்கு 2 பெருமானம் தெரியும். முதலாவதா 1/3 பிரதியிடா கொடுத்தா பீட்டா 8/3 பெருமானம் வரும். M2க்கு sin3 பிரதியிடா கொடுத்தோம்னா பீட்டா 6 வரப்போகுது. ஒன்பதாவது கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வட்டத்துல வந்திருக்கு. வட்டத்தின் சமன்பாடை காண சொல்லி 3 தரவுகளை தந்து வட்டத்துல சமன்பாடை காண சொல்லியிருக்காங்க. வட்டத்துல சமன்பாடு எப்படி வரும் என்று பார்ப்போம். ஒரு வட்டம் ஒன்று இருக்குண்டா அந்த வட்டத்துல மையமும் அந்த வட்டத்துல ஆரையும் தெரியும்னு சொன்னா நம்ம இப்படி வட்டத்துல சமன்பாடு எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. அதாவது எக்ஸ்ல இருந்து x1 அதாவது மையத்திர x-ஆல் ஊற கழிச்சு வர்க்கிக்கிற, அதே மாதிரி பையில இருந்து மையத்திர y-ஆல் ஊற கழிச்சு வர்க்கிக்கிற. அது எதுக்கு சமனா இருக்கும்னா அந்த ஆரைய வர்க்கிக்கிறதுக்கு சமனா இருக்கு. அப்ப நமக்கு ஒரு வட்டத்திர சமன்பாடு தேவைன்னு சொன்னா மையத்திர ஆள் கூறும் அதுல ஆரையும் தெரியும்னு சொன்னா வட்டத்திர சமன்பாடை கண்டுபிடிக்கலாம். இதுக்காக சில தரவுகளை அவங்க தந்திருக்காங்க. அந்த தரவுகளை நான் படமா மாத்தி வச்சிருக்கேன். முதலாவது தரவு சொல்லியிருக்காங்க x வர்க்கம் சக y வர்க்கம் சமன் 1. இந்த வட்டமானது நம்ம காண வேண்டிய வட்டத்தை வெளிப்புறமாக தொடுவதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே வெளிப்புறமா தொடுற மாதிரி 2 வட்டங்கள் தெரியிருக்கு. இந்த வட்டத்தை பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம இந்த சமன்பாடு அப்ளை பண்ணோம்னு சொன்னா இதுல மையத்திர ஆள்கூறு என்னவா இருந்திருக்கும்? x சமன் 0 இருந்திருக்கும். அதே மாதிரி y சமனும் 0 இருந்திருக்கும். ஆரை என்னவா இருக்கும்? ஆர் வர்க்கம். ஆகவே 1 வர்க்கம் ஆரை 1 இருந்திருக்கு. அப்ப அவங்க தந்த வட்டத்தை நம்ம வட்டம் தரவுகளை குறிச்சு வட்டமா மாத்திட்டோம். நமக்கு காண வேண்டிய வட்டத்தையும் பார்ப்போம். காண வேண்டிய வட்டத்துக்கு முதலாவது தரவு தந்திருக்காங்க 4x sin 3y சமன் 0. இந்த நேர்கோட்டுக்குள்ளாலதான் இந்த வட்டத்துல மையம் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே நான் மையத்தை 3α sin 4α எடுத்திருக்கேன். அதை எப்படி எடுத்துட்டு பார்ப்போம். அதாவது 4x sin 3y சமன் 0 நான் சும்மா x-ஆல் ஊருக்கு 3α போட்டேன்டா y-ஆல் கூறு எப்படி வரும்? இதை சுருக்கி எடுத்தோம்னா 4α வரப்போகுது. ஆகவே x1 y1 என்று 2 தெரியாக்கணியமா இருந்தது. இங்க 3α 4α அல்பாவை மட்டும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தெரியாக்கணியமா மாறிப்பு. இப்ப நம்ம இதுல இருந்து அல்பாவை கண்டுபிடிச்சோம்னு சொன்னா சமன்பாடை கண்டுபிடிச்சிடலாம். இப்ப அல்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தரவு தந்தவங்க? இந்த 2 வட்டங்களும் வெளிப்புறமாக தொடுவது என்று சொல்லியிருக்காங்க. வெளிப்புறமாக தொடுவதுண்டா என்ன நிபந்தனை பார்ப்போம். வெளிப்புறமா தொடணும்டா 2 வட்டங்கள் அந்த மையங்களுக்கு இடையிலான தூரம் அந்த ஆரைகளோட கூட்டுத்தொகையா இருக்கு. ஆகவே மையங்களுக்கு இடையிலான தூரம் எப்படி கண்டுபிடிப்போம்? y-ஆல் கூறுற வித்தியாசத்திர வர்க்கம் அதே மாதிரி x-ஆல் கூறுற வித்தியாசத்திர வர்க்கத்திர கூட்டுத்தொகை ஆரைகளோட கூட்டுத்தொகையோட வர்க்கத்துக்கு சமனா இருக்கு.
இப்ப நமக்கு இதுல ஆரைகள் தெரியும். நமக்கு சமன்பாடு தெரிய வேண்டிய வட்டத்திர ஆரை வந்து 4 தந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் சமன் 1 என்ற வட்டத்திர ஆரை 1 தந்திருக்காங்க. அப்ப ஆரைகள் தெரியும். மையத்திர ஆள்கூறுகள் வந்து பாத்தீங்கன்னா 0,0. அதே மாதிரி அடுத்த ஆள்கூறு பாத்தீங்கன்னு சொன்னா 3α, 4α. இப்ப நம்ம இதை வந்து இந்த சமன்பாடை வந்து இந்த தரவுகளுக்கு கூடாக பிரதியீடா கொடுத்தோம்னா அல்பாவை கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆகவே இந்த சமன்பாட்டுக்கு நான் பிரதியீடு கொடுத்திருக்கேன். அதாவது y2க்கு பதிலா 4α என்ற பிரதியீடும் y1க்கு பதிலா 0 என்ற பிரதியீடும் கொடுத்திருக்கேன். அதே மாதிரி x2க்கு பதிலா 3α என்ற பிரதியீடும் x1க்கு பதிலா 0 என்ற பிரதியீடையும் கொடுத்திருக்கேன். ஆரைகளோட கூட்டுத்தொகை பாத்தீங்கன்னா 4 சக 1. இப்ப 4 சக 1 வர்க்கம் என்று வரப்போகுது. இப்ப நம்ம இதுல அல்பாவை சுருக்கி எடுத்தோம்னு சொன்னா 25 அல்பா வர்க்கம் வந்து 25க்கு சமன் என்று வரப்போகுது. அதாவது அல்பா வர்க்கம் வந்து 1க்கு சமன் என்று வரப்போகுது. இப்ப நம்ம வர்க்க மூலம் எடுத்தோம்னா நமக்கு 2 விடைகள் கிடைக்கும். அதாவது அல்பா சமன் 1 ஒரு விடை வரும். அதே மாதிரி அல்பா சமன் சய 1 இன்னொரு விடை வரப்போகுது. இப்ப இந்த அல்பாவை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா நமக்கு மையத்திர ஆள்கூறு தெரியும். ஆரை ஏற்கனவே அவங்க தரவா தந்திருக்காங்க. எனவே இந்த சமன்பாடை பிரதியிட்டம் என்று சொன்னா நம்ம இந்த சமன்பாட்டின்படி 2 வட்ட சமன்பாடுகளை கண்டுபிடிக்கலாம். அதாவது x1க்கு பதிலா என்னத்தை பிரதியிடலாம்? 3α பிரதியிடலாம். y1க்கு பதிலா 4α பிரதியிடலாம். ஆரைக்கு பதிலா 4 கண்டதை பிரதியிடலாம். 3α நம்ம கண்ட விடைகள் என்ன? அல்பாக்கு 1 விட கண்டிருக்கோம். அப்ப அல்பாக்கு 1 போட்டோம்னா இந்த சமன்பாடு கிடைக்கும். அல்பாக்கு சய 1 போட்டோம்னா இந்த சமன்பாடு கிடைக்க போகுது. ஆகவே வட்டத்திர சமன்பாடுகள் 2ஐயும் கண்டுபிடிச்சிட்டு 10வது கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு திருகோணானிய கேள்வி வந்திருக்கு. இந்த கேள்வியில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கேள்வியை இதை தந்து போட்டு இதை வந்து இந்த வடிவத்துல மாத்த சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப இதை இந்த வடிவத்துல மாத்தணும்னா ஃபர்ஸ்டா நம்ம sin θ - α விரிச்சலையை பார்ப்போம். sin θ - α விரிச்சிங்கன்னு சொன்னா sin θ cos α மைனஸ் sin α cos θ வரப்போகுது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா sin θ இங்கேயும் இருக்கு, ஓகே. cos θவும் இங்க இருக்கு, ஓகே. என்னத்தை கொண்டு வரணும்? நம்ம cos α sin αன்றதை இதுக்குள்ள கொண்டு வரணும். அப்ப இதுக்குள்ள cos α sin α கொண்டு வரணும்ன்றதுக்காக வேண்டி நான் 2ஆல பிரிச்சு 2ஆல பெருக்கி இருக்கேன். இப்ப 2ஆல பிரிச்சா இது அரண்டு வரப்போகுது. இந்த அரைக்கு cos α வரப்போகுது. அப்ப cos α அரண்டா அது என்ன பெருமதியா இருக்கும்? cos π/3 இருக்க போகுது. அதே மாதிரி வர்க்கமூலம் 3/2 sin α இருக்க போகுது. இப்ப sin α சமன் வர்க்கமூலம் 3/2 சொன்னா அது sin π/3 இருந்திருக்க போகுது. இப்ப இந்த வடிவத்துல இருக்கிறால நீங்க sin θ - α எழுதலாம். இந்த வடிவத்துல தான் இவர் இருக்கிறது. ஆகவே இதை நீங்க sin θ - α எடுக்கலாம். இங்க அல்பான்றது என்னவா இருந்திருக்கும்? π/3 என்ற கோணம் தான் அல்பாவா இருந்திருக்கு. அதே மாதிரி 2 6க்கு சமனா இருந்திருக்கு. அப்ப நம்ம இங்க r sin θ - α வடிவத்துக்கு இந்த கோவையை மாத்திட்டோம். ஆகவே r சமன் 2 விட வரும், அல்பா சமன் π/3 வரப்போகுது. அல்பாட ரேஞ்ச் அவங்க தந்திருந்தவங்க 0 தொடக்கம் π/2க்குலாம் இருக்கணும். ஆகவே அல்பா வந்து π/3 என்று வரப்போகுது. இதுக்கடுத்த இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கோவை வந்து எப்ப தீட்டாட எந்த பெருமானத்துக்கு இழிவு பெருமானம் அடையும்? இந்த கோவை தீட்டாட எந்த பெருமானத்துக்கு இழிவடையும் என்று கேட்டிருந்தவங்க. நம்ம இந்த கோவையை வச்சுக்கொண்டு டிரெக்டா தீட்டாட பெருமானத்தை கண்டுபிடிக்கலாம். ஆகவே நம்ம இதை எந்த வடிவத்துக்கு மாத்திருக்கோம்? r sin θ - α வடிவத்துக்கு மாத்திருக்கோம். இங்க r என்னண்டு வந்தது? 2 வந்தது. அதே மாதிரி அல்பா என்னண்டு வந்தது? π/3 என்று வந்தது. ஆகவே அதை பிரதியீடா கொடுத்திருக்கேன். இப்ப இதுல மினிமம் அண்டக்குள்ள 2 மினிமம் அண்டு கதைக்க மாட்டோம். 2 மாதிரி தான் வரப்போகுது. sin θ - π/3 தான் மினிமம் அடைய போகுது. sin θ - π/3 சய 1 பெருமானம் தான் மினிமமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா sin θன்றது சய 1க்கும் 1க்கும் இடையிலான இருக்கு. ஆகவே அதோட மினிமம் வந்து சய 1 தான் இருக்க போகுது. இப்ப sin θ - π/3 மினிமம் சய 1 இருந்தா அந்த சய 1க்கு என்ன பெருமதி கொடுக்கலாம்? sin -π/2 கொடுக்கலாம். ஆகவே sin -π/2 கொடுத்து போட்டு இதை நம்ம பொது தீர்வுல மாத்துவோம். இப்போ ஒரு sin θக்கு பொது தீர்வு வேணுமெண்டா sin θ சமன் sin α எடுத்தோம்னா அதுல பொது தீர்வு எப்படி வருமெண்டா θ சமன் nπ பிளஸ் சய 1 எண்ணாம் அடுக்கு அல்பாண்ட மாதிரி வரப்போகுது. ஆகவே இங்க தீட்டாண்டதுக்கு என்ன பெருமதி இருக்கு? θ - π/3 தான் தீட்டாக்கு பதிலா இருக்கு. ஆகவே தீட்டாக்கு பதிலா θ - π/3 போடுறேன். அல்பாக்கு பதிலா இருக்கிற பெருமாதி சய π/2 இருக்கு. ஆகவே நான் இங்க அல்பாக்கு பதிலா சய π/2 போட்டிருக்கேன். இப்ப இதை சுருக்குனா θ சமன் இந்த பொது தீர்வண்ட வடிவம் வரப்போகுது. இங்க கட்டாயம் என்னன்றது எப்படி இருக்கணும்? எண் மூலகம் செட்டா இருந்திருக்கும்.
இந்த வீடியோவில் 6 தொடக்கம் 10 வரையிலான வினாக்களுக்கான விளக்கங்களை பார்த்துருக்கோம். இனி வருகிற வீடியோக்களை பார்க்கணுமெண்டா EAA சயின்ஸ் பார்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.